அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனல் பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் 22. பிடுங்கியதை ஓரமாக வைத்துவிட்டு வேர் செத்து போனதால் காய்ந்து விழுந்து கிடந்த மரங்களின் கிளைகளை வெட்டி சேகரித்தான். பச்சை மரத்தில் ஏறி சில கிளைகளை வெட்டி கொண்டு ஒரு வேரால் எல்லாவற்றையும் சேர்த்து கட்டி தூக்கி கொண்டு குகைக்கு வந்தான். காய்ந்த விறகுகளை தனியாக போட்டுவிட்டு பச்சை கிளைகளை தனது அறுவாளையும் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு பாறையின் மீது அமர்ந்து ஆள் உயரத்துக்கு அவற்றை தரித்து அதன் நுனியை கூறாக சீவி செதுக்கினான். 4-5 மரக்கிளைகளை வேல் கம்பு போல் சீவி பாறையின் சந்தில் எடுத்து பத்திரமாக வைத்து கொண்டான். கிழங்குகளை செடியிலிருந்து வெட்டி தண்ணீர் விட்டு கழுவி எடுத்து வைத்து கொண்டான். மீண்டும் ஓடைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்தான். நேரம் மதியம் 2ஐ கடந்தது. குகைக்குள் சென்று மிச்சமிருந்த கஞ்சியை குவளையில் ஊற்றி குடித்தான். அப்போது தேவியிடமிருந்து சிறு முனங்கள், ஏய், யாரு இருக்கா, தண்ணி தண்ணி என்று திக்கி திணறியவளை அதை ஏளனத்தோடு பார்த்தான். பாவம், தண்ணி கேட்கிறாளே என்று சிரித்தவன், இதுக்குள்ள தண்ணி கொடுக்கக்கூடாதே என்று அவனுக்கே சொல்லிக்கொண்டு கஞ்சியை குடித்து முடித்தான். சற்று நேரத்தில் தண்ணீருக்காக தேவியின் தவிப்பு அதிகமானது. தண்ணி தண்ணி என்று பிதட்ட ஆரம்பித்தாள். சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தவன் அவள் வாய் கோணி கால்களும் கைகளை வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிக்கவும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவளை நெருங்கினான். குனிந்து அவளின் வாயை குவித்து பிடித்து தண்ணீரை ஊற்றவும் அவசர அவசரமாக விழுங்கினான். வறண்டு போயிருந்த நாவும் நெஞ்சும் நீர்பட்டு சுறுசுறுப்பு அடைய கண்களை திறந்து பார்த்தாள். ஒன்றும் புரியவில்லை. மயங்கிய விழிகளை மீண்டும் மூடி திறந்தாள். வெளிச்சம் தெரிந்தது. வெளிச்சத்தின் ஊடி விழிக்கின் பசியோடு அமர்ந்திருந்த சுகனும் தெரிந்தான். ஏதோ வித்தியாசம் புரிய ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்தி பார்த்தாள். கடைசியாக காரில் கண்கள் சொருகியது ஞாபகம் வந்தது. குனிந்து தனது நிலையை பார்க்க முயன்றாள். தலையை தூக்கவே முடியவில்லை. கைகளை இழுத்து பார்த்தால் சரசரவென இரும்பு சங்கிலி இடரும் சப்தம் கேட்டது. கால்களிலும் இரும்பு இழுபடும் ஓசை. ஏதோ நடந்திருக்கிறது என்று தெளிவானது. மயக்கம் முற்றிலும் தெளிய ஏய் என்றபடி எழ முயன்றாள். கைகளை ஊன்றாமல் எழுந்திருக்க முடியவில்லை. கால்களை குறுக்கி கவிழ்த்து மண்டியிட்டவாறு எழுந்து அமர்ந்தாள். எதிரே இருந்த சுகனை கண்டதும் ஆத்திரம் அனலாய் பறக்க, யோ ராஸ்கல், யாரை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேன்னு தெரியுமா என்று கத்தவும் சுகனிடம் அதே ஏளன சிரிப்பு. ஓ, தெரியுமே, நாசக்காரன், நல்லு பெற்ற நாசக்காரியை கொண்டு வந்திருக்கேன் என்றவன் விளையாட்டாக தனது தலையை தட்டி கொண்டு, இல்லை இல்லை, கடத்திக்கிட்டு வந்திருக்கேன் என்றான் தெளிவான குரலில். விழிகளால் எரிப்பவள் போல அவனை விழித்து பார்த்து, முட்டாள், உன் புரண்டு போன இடத்துக்கு நீயும் போகணும்னு ஆசையா? என்னை கடத்தினா சும்மா விட்டுடுவாங்கன்னு நினைச்சியாடா? நொறுக்கிடுவாங்க, நொறுக்கி என்றாள். எழுந்து நின்று இடுப்பில் கை வைத்து கொண்டு சப்தமாக வாய்விட்டு சிரித்தான் சுகன். சிரிக்கும் அவனை சினத்துடன் பார்த்து, மரியாதையா என்னை கொண்டு போய் விட்டுடு, இல்லைன்னா உன்னை மட்டுமில்லை உன் குடும்பத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவார் என் அப்பா என்று எச்சரிக்கை செய்தாள். மீண்டும் மீண்டும் சிரித்தவன் ஒரே தாவலில் அவள் அருகே வந்து கூந்தலை கொத்தாக பற்றி முகத்தை நிமித்தி, செத்து போறோம்டா, குடும்பமே செத்து போறோம். சேதை இல்லாத உலகத்தில் நாங்கள் மட்டும் ஏன் இருக்கணும்? வாழ ஆசை இல்லை, மொத்தமாக சாக துணிந்துதான் இதை செய்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்றவன் ரௌத்ரமாக விழித்து, நீயும் உன் அப்பனும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சகல மரியாதையோட அனுப்பிவிட்டு நாங்கள் போவோம். டி பிசாசே, பழிக்கு பழி, சேதுவுக்காக அவன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும் என்று அவள் கூந்தலை உதறிவிட்டு மீண்டும் பாறையின் மீது வந்து அமர்ந்தான். நடக்காததை நினைச்சு உளராதடா, உன் ஃப்ரெண்டு செத்தது விதி, நீயாவது பிழைச்சியேன்னு சந்தோஷப்படு. இப்போ முதல்ல என்னை அவுத்து விடு என்று பெருந்தன்மையாக பேசுவது போல் பேசிக்கொண்டே போனான். நிறுத்தடி என்று ஆத்திரமாக கத்தியபடி மீண்டும் அவள் அருகே வந்தவன் அவள் என்னவென்று உணரும் முன்பே வலக்கையை சுழற்றி அதிவேகமாக அவள் கன்னத்தில் இறக்கினான். ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே தேவிக்கு புரியவில்லை. கண்களுக்குள் பூச்சி பறக்க இடப்பக்க காது சில வினாடிகள் இயங்காமல் நின்று போனது. கன்னத்தை நெருப்பால் சுட்டது போன்ற எரிச்சல். உதட்டை கரித்து கொண்டு வலியை பொறுத்து விழிகளை விரித்தாள். எதிரே நின்றவனின் மீது மகாராணியின் தோரணியோடு ஒரு ஏளன பார்வையை வீசி, பொண்ணை கட்டி போட்டு அடிக்க நீ பெரிய வீரந்தாண்டா என்று சிரித்தாள். இவள் இப்படித்தான் என்று தெரிந்தாலும் வலியால் சுட்டு நீர் விடாத கண்களை பார்த்து அதிசயத்தவறு, ஆமாம், பொண்ணை கட்டி வச்சு அடிக்கிறது கேவலமான செயல்தான் என்றவன் அவளுக்கு எதிரே மண்டியிட்டு அமர்ந்த. ஆனா பாரு, நீ பொண்ணே இல்லையே, சீதையோட வாழ்க்கையை குலைத்த சூர்பனகை போல நீ 1000 மடங்கு அதிக திமிர் பிடிச்ச ராட்சசி. அதனால உன்னை கட்டி வச்சுதான் அடிக்கணும் என்றான். அசரவில்லை தேவி. வார்த்தையால் அவனை அடித்தாள். அவனும் பதிலடி கொடுத்தான். இவள் ஆங்கிலத்தில் அசிங்கமாக திட்ட ஓடி வந்து மற்றொரு கணத்தில் அறைந்து கீழே தள்ளினான். விவாதம் விவகாரமாய் போய்கொண்டே இருந்தது. சுகனுக்கு தெரியும் இவள் இப்படியெல்லாம் பேசுவாள் என்று.
பிளாஸ்டரை எடுத்து கத்தரித்து அவளின் வாயில் ஊற்றி கீழே தள்ளிவிட்டு ஓம் என்று திணறியபடி விழுந்தான். இரவு கவிழ ஆரம்பித்தது. இருட்டின் அமைதியின் காட்டின் சலசலப்பு அதிகமாக கேட்டது. குகை வாசலில் நெருப்பை மூட்டி கிழங்கை அதில் போட்டு சுட்டான். வெந்த கிழங்கை ஒரு கையில் வைத்து கொண்டு உள்ளே வந்து தனது பாறையில் அமர்ந்தான். தோலை பீத்துவிட்டு சுட சுட கிழங்கை உண்டவன் திமிரில் அடங்கி கிடந்தவளை பார்த்து, உனக்கு இன்னைக்கு எதுவும் இல்லை, பட்டினி கிடந்தால்தான் பாட்டாளி சிந்தும் ரத்தத்திற்கான அர்த்தம் புரியும் என்றான். அவனிடம் உணவு வாங்கி தின்பதை விட உயிரை விடலாம் என்று எண்ணியவள் போல் ஒரு அலட்சிய பார்வையுடன் கொண்டாள். திரும்பி கிளம்பி வரும்போது, நான் நிறைய பறிக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸாம் வேற இருக்கு, அதனால கால் பண்ணாதீங்க, எனக்கு தோணும் போது நானே கூப்பிடுறேன் டாடி என்று தகப்பனிடம் சொல்லிவிட்டு வந்த தனது முட்டாள்தனத்தை எண்ணி இப்போது வருந்தினாள். இவன் என் போனை சுவிட்ச் ஆஃப் செய்திருந்தால் கூட கால் பண்ணி பார்த்து சந்தேகத்தில் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நானே சொல்லிட்டு வந்ததால் அதுவும் போச்சே. இனி இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது? இது எந்த இடமாக இருக்கும்? நான் வந்து எத்தனை நாள் இருக்கும்? சிந்தனை கொடுத்த கேள்விகளுடன் அப்படியே கிடந்தாள். அதிகமாக முரண்டு செய்ததால் கையிலும் கால்களிலும் போடப்பட்டிருக்க இரும்பு விலங்குகள் காயப்படுத்தியிருந்தன. இனி இதுபோல் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தாள். காயம் ஏற்பட்டால் தப்பிக்க முடியாதே. தேவிக்கு பயமில்லை, தப்பிக்கும் வழியைத்தான் இனி பார்க்க வேண்டும் என்று நிதானமாக யோசித்து முடிவு செய்தாள். பலவாறாக யோசித்தவளுக்கு சட்டென்று அப்பா கொடுத்த பிஸ்டலின் ஞாபகம் வந்தது. அதை பையில் வைத்ததும் ஞாபகம் வந்தது. பிஸ்டல் இவன் கையில் மாட்டியிருக்குமா? பேக் எங்கே இருக்கும்? கார் என்னாச்சு? தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.